Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா shift registerோட applications தான் பார்க்க போறோம். Shift registerோட application என்னென்ன அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா ring counterரும் Johnson's counterரும் தான். இப்போ இந்த ring counterரும் Johnson's counterரும் almost construction wise சேமா தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் நமக்கு இருக்கும். இப்போ இந்த வீடியோல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினா 4 bit ring counterரும் 4 bit Johnson counterரும் எடுத்துர்க்கேன். இதை எதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படினா D flip flop யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பிட் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா நமக்கு எத்தனை flip flop வேணும்? 4 flip flop வேணும். சோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படினா 4 flip flop எடுத்துர்க்கேன் D flip flop. சோ இது வந்து D0, D1, D2, D3 இன்புட்ல எடுத்துர்க்கேன். இதில இருந்து வர அவுட்புட்டை Q0, Q1, Q2, Q3 ன்னு எடுத்துர்க்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து synchronous counterங்கிறதுனால common clock pulse தான். சோ எல்லாத்துக்கும் clock கொடுத்துட்டு அடுத்து CLRங்கிறது clear. ஓகேவா? இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படினு சொல்லிங்கனா ring counterல preset வச்சுக்கிறோம். சோ இந்த flip flop that is first flip flop வந்து பாத்தீங்கன்னா preset ன்னு இங்க ஒரு pin கொடுத்திருக்கேன் PRE. So இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிங்கனா output of that first D flip flop ஓட output நம்ம என்ன பண்ணிக்கலாம் 1 ன்னு செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் preset. சரி, இப்போ இங்க வந்து எப்படி கனெக்ட் பண்ணிருக்கோம் அப்படினு சொன்னீங்கனா இங்க பாருங்க. So D0ங்கிறது input, Q0ங்கிறது output. So output of the first stage is given to the input of the second flip flop. D ஓட connect பண்ணிருக்காங்க. That is Q output is connected to the D input of the next flip flop. அதே மாதிரி second flip flop எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுல Q output வருமா? அந்த அவுட்புட்டை கொண்டு போயிட்டு அடுத்த flip flop ஓட D ல கொடுக்கிறோம். சோ இதே மாதிரி கொடுத்துட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு flip flop இருக்கும்ல, அந்த லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கிற flip flop ஓட Q output வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா fed back to the input of first stage of the flip flop. சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படினா ring counter. So ring அப்படினா ஒரு circular shapeல வருது ring ன்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ அப்போ லாஸ்ட் ஸ்டேஜ் ஓட Q output is fed back to the D input of the first flip flop அப்படினா அது ring counter. சோ இத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Johnson's counter. இப்போ இந்த Johnson's counterக்கும் ring counterக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா construction wise ஒரே மாதிரி தான். இங்கேயும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படினா 4 bit Johnson's counterங்கிறதுனால நான் இங்க 4 flip flop எடுத்திருக்கேன். இங்கேயும் D flip flop தான் எடுத்திருக்கேன். D0, D1, D2, D3ங்கிறது input, Q0, Q1, Q2, Q3ங்கிறது output. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படினா இந்த Q3 பார் இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த லாஸ்ட் ஸ்டேஜோட flip flop என்ன அவுட்புட் எடுத்திருக்கேன் பாருங்க Q3 பார். Complement of Q is connected to the input of the first stage of D flip flop. இதுதான் வந்து Johnson's counter. ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சேமா இருக்கும். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன, இங்க Q3ல இருந்து கொண்டு போய் இன்புட்ல கொடுப்பீங்க. பட் இங்க என்ன வரும் Q3 பார்ல இருந்து கொண்டு போய் இன்புட்ல கொடுப்பீங்க. சோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த Johnson's counter நம்ம வேற எந்த மாதிரி சொல்லலாம் அப்படினா twisted ring counterன்னு சொல்லலாம். twisted. அப்படி இல்ல அப்படினா shift counter அப்படினும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இதுல எப்படி நம்ம வந்து டேபிள் ஃபார்ம் பண்றது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் கிளாக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படினா இந்த Q நோட்டோட வேல்யூவை 1 இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் இருக்கிற எல்லா அவுட்புட்டும் 0 0ன்னு வச்சுக்கிறோம். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கறப்ப என்ன ஆகும் அப்படினா இது 0 ஆயிரும். சோ இது வந்து 1, இது 0, இது 0ன்னு ஆகும். ஏதோ ஒரு அவுட்புட் மட்டும் தான் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படினா செட் ஆகும். ரிமைனிங் இருக்கிற எல்லா அவுட்புட்ஸும் நமக்கு வந்து 0 ஆகும். இதுதான் ரிங் கவுண்டர். அந்த 1 வந்து என்ன ஆகும் அப்படினா சர்க்குலேட் ஆகிட்டே வரும் ரிங் மாதிரி. ஓகேவா? அடுத்து நான் தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்கறப்போ 0 0 1 0. அடுத்து ஃபோர்த் கிளாக் பல்ஸ் கொடுக்கறப்போ எனக்கு என்ன ஆகும் 0 0 0 1ன்னு வரும். ஓகே, மறுபடியும் நான் அடுத்த 5th clock pulse கொடுக்கறப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த 1 இங்க வந்துரும் 0 0 0ன்னு வரும். ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கே வந்துரும்.
ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் கவுண்டர். அந்த சிங்கிள் ஒன் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் அந்த இதுக்குள்ளார டீப் ஃபிளிப் ஃப்ளாப்குள்ளார. ஸோ சர்க்குலேட் ஆகி நமக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் இல்லை ரிங் ஃபார்ம் கொடுக்கறதுனால தான் இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிங் கவுண்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சன்ஸ் கவுண்டர். ஸோ ஜான்சன்ஸ் கவுண்டரில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், எல்லாமே கிளாக்கு கொடுக்காதப்போ ஜீரோவாக இருக்கும், எல்லாம் இனிஷியலாக ஜீரோவாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். அப்போ ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு வந்து Q3யோட அவுட்புட் என்ன இருக்குது பாருங்கள், 0. அப்போ Q3 பார் என்ன ஆகும், 1 ஆகும். அப்போ இந்த 1 எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, D0ல கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் ஃபஸ்ட்டு கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்போ எனக்கு Q0ஓட அவுட்புட் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாம் என்ன ஆகும், 0 ஆயிரும். கரெக்டா? அடுத்து செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்போ இங்கே Q3யோட வேல்யூ என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. Q3 பார் என்ன ஆயிரும், மறுபடியும் 1 ஆயிரும். அப்போது இங்கே ஆல்ரெடி இந்த Q0ல இருந்த 1 என்ன ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆயிரும், Q1க்கு போயிடும். ஆல்ரெடி D0ல இருக்கிற வேல்யூ இங்கே வந்துடும். அப்போது எனக்கு 1 1 0 0ன்னு வந்துடும். அடுத்து தேர்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், 1 1 1 0ன்னு வரும். அடுத்து ஃபோர்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்போ 1 1 1 1ன்னு வரும். அடுத்து பாருங்க ஃபிஃப்த்து கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்போ Q3யோட வேல்யூ எனக்கு என்ன, 1. அப்போ Q3 பார் என்ன ஆயிரும், எனக்கு 0ன்னு வரும். அப்போ இந்த 0 கொண்டு வந்து D0ல கொடுப்போம். அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா Q0ஓட வேல்யூ 0 ஆகும். இது 1 1 1ன்னு வரும். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், 0 0 1 1ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜான்சன்ஸ் கவுண்டர். இப்போ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான், ரிங்கும் ஜான்சனும். இது வந்து பெஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிஃப்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆக்சுவலாக இதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீரியல் இன் சீரியல் அவுட், சீரியல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் பேரலல் அவுட், பேரலல் இன் சீரியல் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்ளிகேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷிஃப்ட் ரெஜிஸ்டரோட பெஸ்ட் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிங் கவுண்டரும் ஜான்சன்ஸ் கவுண்டரும் தான். இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஸ்டேஜோட Q அவுட்புட்டை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிற இன்புட்டுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிங்கு. அதுவே Q3 பாரை கொண்டு போய், தட் இஸ் லாஸ்ட் ஸ்டேஜோட காம்ப்ளிமெண்ட் ஆஃப் Qவை கொண்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இன்புட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஜான்சன்ஸ் கவுண்டர். ஸோ இந்த டேபிளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்குவோம், இல்லை லாஸ்ட் ஃபிளிப் ஃப்ளாப் எடுத்துக்கிட்டோம். எடுத்துட்டு அதோட வேல்யூ மட்டும் நம்ம 1ன்னு செட் பண்ணிட்டு ரிமைனிங் எல்லாம் 0ன்னு செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கிளாக் பல்ஸை அப்ளை பண்ணிகிட்டே வருவோம். அப்போ அந்த 1 என்ன ஆகும் அப்படின்னா சர்க்குலேட் ஆகிட்டே வரும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கும் ஜான்சன்ஸ் கவுண்டரும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.